மாணவர்களுக்கு வணக்கம். இது எண்களும் தொடர் வரிசைகளும். இதில் பயிற்சி 2.5 கேள்வி எண் 11. கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27 மற்றும் அவற்றின் பெருக்கற்பலன் 288 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. ஸோ இதில் கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27ன்னு கொடுத்துருக்குறாங்க மற்றும் பெருக்கல் பலன் 288ன்னு கொடுத்துருக்குறாங்க. மாணவர்களே, எண்களும் தொடர் வரிசைகளும் என்ற தலைப்பில் கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்து 3 உறுப்புகள் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா இந்த 3 உறுப்புகளை நாம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீர்வும் சுலபமாக வரும். அப்போ அடுத்த ஒரு கேள்வி, இந்த 3 உறுப்புகளும் கூட்டுத்தொடர் வரிசையா அப்படி என்றால் ஆம் மாணவர்களே, இந்த 3ம் கூட்டு தொடர் வரிசையில் தான் இருக்கும். சரி, இந்த 3 உறுப்புகளின் கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க? ஆம், a மைனஸ் டி கூட்டல் ஏ கூட்டல் ஏ ப்ளஸ் டி, இதை 3ஐயும் கூட்டணும் அப்படின்னால் 27ன்னு கொடுத்துருக்காங்க மாணவர்களே. சரி, அடுத்தது இதுலேயே பார்த்தீங்கன்னா மைனஸ் டி இருக்குது ப்ளஸ் டி இருக்குது. இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டால் ஏ கூட்டல் ஏ மொத்தம் எத்தனையே இருக்குது? 3a இருக்குது. இது 3a ஈக்குவல் டு 27. அடுத்த ஸ்டெப்பு 3a பெருக்கல் இருக்குது, சமத்துக்கு ரைட்டில் வந்ததுனால் இந்த பெருக்கல் வகுத்தலாக மாறிக்கும். அப்போ a ஈக்குவல் டு 27/3. அடுத்தது வகுத்தல் தான். 1 3 9 3 27. அப்போ ஏவின் மதிப்பு என்ன கிடைச்சது? 9. இந்த கொடுத்துருக்காங்கல்ல மாணவர்களே, இந்த a மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி அப்படின்ற 3 உறுப்புகள். இதில் ஏவின் மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு? 9 கிடைச்சிருக்கு. ஆனால் நமக்கு டி கிடைத்தால்தான் அடுத்த 2 உறுப்புகளையும் கண்டுபிடிக்க முடியும். அதனால் அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? அவற்றின் பெருக்கல் பலன் 288. அப்போ a மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி, இது 3ஐயும் பெருக்கினால் நமக்கு வர வேண்டிய பதில் 288. சார், பெருக்கல் நீங்கள் போடவே இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏனால் ஒரு அடைப்பு மூடி இன்னொரு அடைப்பு ஓப்பன் ஆகுது, நடுவில் எதுவுமே இல்லை என்றால் கணிதத்தில் பை டிஃபால்ட்டாக அங்கே பெருக்கல் இருக்குது என்று அர்த்தம். அடுத்தது சார் என்ன பண்ணலாம்? பாருங்கள், a மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி இயற்கணித முற்றொருமைகள் என்னது? a ப்ளஸ் டி இன்ட்டு a மைனஸ் டி நம்ம பண்ணால் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்லுவோம். இங்கே a மைனஸ் டி ஏ ப்ளஸ் டியாக இருக்கிறதுனால a ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர், a அப்படியே எழுதியிருக்கிறோம். சார், அடுத்தது மாணவர்களே, நம்ம a ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். ஏவின் மதிப்பு 9. அப்போ a எங்கே இருக்கிறதோ அங்கே 9 போட்டுக்கலாம். 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. அடுத்த ஸ்டெப்புங்க, 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயரோட பெருக்கல் இருக்குது. இப்போ சமத்துக்கு ரைட்டில் வந்ததுனால் வகுத்தலாக மாறிக்கும். அப்போ 9 ஸ்கொயர் 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 888 வகுத்தல் 9. வகுத்தலாக மாறிடுச்சுன்னு சொன்னோம் இல்லையா? மாறிடுச்சு. அடுத்தது 9 9 32 9 288. ஸோ மைனஸ் டி ஸ்கொயர் அப்படியே இருக்கும், ஈக்குவல் டு 32. 81 இந்த சைடு வந்துச்சுனால் மைனஸ் 81. அடுத்தது சார், 32 மைனஸ் 81 என்றால் பதில் மைனஸ் 49. சரிங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் தான். அடுத்தது சார், கழித்தலையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ டி ஸ்கொயரின் மதிப்பு என்ன கிடைக்குது? 49 கிடைக்குது. அப்போ ஸ்கொயரை எடுத்தோம் அப்படின்னால் ரைட் சைடில் ஸ்கொயர் ரூட்டாக மாறிக்கும். அப்போ டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49. சார், 49 எந்த எண்ணை இரு தடவை பெருக்கினால் நம்மளுக்கு 49 வரும்? 7. ஆனால் மாணவர்களே, மறந்து விடக்கூடாது, 7 பெருக்கல் 7 49, அதுவும் சரிதான். மைனஸ் 7 பெருக்கல் மைனஸ் 7 49 மைனஸ் ப்ளஸ் ஆகும், அதுவும் சரிதான். அப்போ ரிவர்ஸ் ப்ராசஸில் வரும்போது ரூட் 49 பதில் ப்ளஸ் 7 மட்டும் இருக்காது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. சரி, அடுத்து சார் ஏ கிடச்சிருச்சு, டி கிடச்சிச்சு. ஆனால் டி பார்த்தீங்கன்னா +7 -7 தனித்தனியாக இல்லை,
ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இரண்டையும் பிரிச்சிடலாம். நிலை 1 இதில் ஏவின் மதிப்பு 9ன்னு நம்ம கிடைச்சது மற்றும் டியுடைய மதிப்பு இதில் 7 என்று எடுத்துக்கலாம். ப்ளஸ் 7 அப்போ எடுத்தால் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் என்ன வரும், 9 கழித்தல் 7 ஏன்னா மேலே ஏ மைனஸ் டி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏ அப்படின்னால் 9 ஏ ப்ளஸ் டி 9 கூட்டல் 7. அப்போ 9ல் 7 போச்சுனால் 2 9 9 7 கூட்டினால் 16. சரி, அடுத்த நிலை 2 என்ன, மாணவர்களே ஏவின் மதிப்பு 9 தான் இருக்குது. ஆனால் டியோடைய மதிப்பு கழித்தல் 7 இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம், -7. அப்போ அடுத்தடுத்த 3 உறுப்புகள் என்ன வரும், கொஞ்சம் கவனமாக போடுங்க ஏன்னா ப்ளஸ் மைனஸ் தவறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 9 கழித்தல் 7க்கு பதிலாக -7 போட்டுக்கிட்டோம், கமா 9 அப்படியே இருக்குது ஏ, கமா 9 கூட்டல் -7. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும், அடைப்பு எடுத்துடலாம். 9 கழித்தல் கழித்தல் கூட்டல் 7, கமா 9, கமா 9 கூட்டல் கழித்தல் கழித்தல் 7. 9 7 கூட்டின என்ன சார் வரும், 16 9 அடுத்தது 2. ஸோ மாணவர்களே 3 உறுப்புகளை கொண்ட அடுத்தடுத்த உறுப்புகளை கொண்ட கூட்டுத்தொடர் வரிசை என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 9 7. இதுதான் நீங்கள் நிலை 1 பதில் இதுதான், நிலை 2 பதிலும் இதுதான். பயிற்சி 2.5 கேள்வி எண் 11 ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த பதிலை சொல்லிக் கொடுத்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு சிறப்பான காணொளியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.